ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சமையல். இன்றைக்கி இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/4 kg கடலைப்பருப்பு, 1/4 kg உளுத்தம்பருப்பு, 1/4 kg பாசிப்பருப்பு, 10 காஷ்மீரி ரெட் சில்லிஸ். இந்த ரெட் சில்லிஸ் போட்டால் நல்ல கலர் கிடைக்கும். 15 நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெட் சில்லிஸ், 1 ஸ்பூன் தனியா, உப்பு தேவையான அளவு. இப்போ இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மீடியமான தீயில முதல்ல கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். எல்லா பருப்பையும் தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. கடலைப்பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததான் உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். எல்லா பருப்பையும் மீடியமான தீயில தான் வறுக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததா பாசிப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் ஃப்ரை ஆயிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகாயை வறுத்துக்கலாம். இது ரொம்ப வறுப்படணும்னு தேவையில்லை, லைட்டாக சூடானா போதும். தீ ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சு தனியாவை வறுத்துக்கலாம். ஒரு 8 to 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் கூல் ஆயிடுச்சு. முதல்ல கடலைப்பருப்போட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கரகரப்பா அரைச்சிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை கரகரப்பா அரைச்சாச்சு. அடுத்ததா உளுத்தம்பருப்புல உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பையும் கரகரப்பா அரைச்சாச்சு. அடுத்ததா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதோட தனியாவையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பையும் கரகரப்பாக அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் வேறு ஃப்ளேவர் வேணும்னா காஞ்ச கருவேப்பிலை இலையை ஃப்ரை பண்ணி நம்ம லாஸ்ட்டில் காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த டைமில் அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் அதே மாதிரி கொப்பரை தேங்காயும் ஃப்ரை பண்ணி அதே மாதிரி அரைச்சோன்னா அதுவும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி தோசை கூட அப்புறம் ஒயிட் ரைஸ் மேலே நெய் போட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.